கேப்பியா? கட்ட மாட்டேல? நீங்க சொன்னா கேப்பல்லனே. சின்ன பிள்ளையில இருந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு. நீ அண்ணன் இல்லையா? இத பிடிச்சுக்கோ. இந்த பக்கம் பிடிச்சுக்கிட்டியா? எப்படி பிடிச்சுக்கலாமா? மாதாவையும் இயேசுவையும் மனசுல நல்லா கும்பிட்டுக்கோ. சொல்லித்தரேன். அண்ணே நல்லா மாதாவை ஜெபம் பண்ணிட்டேனே. பண்ணிட்டியா? ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. அந்த அம்மா தலையில 16 அடி. ஆரோக்கியம் இருக்காளே அவ தலையில 32 அடி அடிக்காரு. 16 அடிச்சா கணக்கு நமக்கு சரியா வருதுன்னு நம்ம நம்புவாங்க. அது மாதிரி அடிச்சிட்டோம்னா நம்மள கஷ்டப்படுத்த மாட்டாங்கல்ல, துன்பப்படுத்த மாட்டாங்க. அப்பா வேட்டைக்கு போணும் நல்லா திரும்பி வந்துருவார்ல, எல்லாமே நல்லா நடக்கும்ல. அண்ணே நீ சொன்ன மாதிரியே நான் அண்ணா பாவம் செய்யறதுல வந்து இந்த பத்தியா நீ செய்யறேன்னு ஏமா வேலை சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பேசிட்டு கிடக்கு? ஐல பேச்சா வேலை செஞ்சு அத வந்து கொடுத்துட்டு இருக்கேமா. எவ்வளவு நேரமா நான் சொன்னதை நீ செய்யணும். கேட்டியா? அண்ணா சொன்னதை கேட்டியா? நீ செய்யணும். அண்ணே உனக்கு நல்லதா சொல்லுவேன். அண்ணே நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீ கேட்டுக்க. நான் சொன்னதை செய்ய அண்ணன் சொன்னா சாணி தள்ளணும். அல்ல மறந்து இருக்கு சாணி தள்ளணும் பாத்தியா? ஐயோ விடாத விரட்டி விழுங்குறேன் நான். திருப்பி கூப்பிட்டு வச்சு கட்ட பாக்குறியா? உங்க வேலை வேணும், சம்பளம் வேணாம். சம்பளம் பூரா உனக்கு தாண்டி பாதி. சம்பளம் இருக்குவா உனக்கு? உனக்கு சம்பளம் நேந்திரம் பழம் எல்லாம் தரேன். விளக்க மாத்தாடியும் பலமும் தரேன் உனக்கு. ஆடி ஆரோக்கியம் இறங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஏற முடியுமான்னு. வாங்கவே இல்லை பொய் ஒண்ணு கொஞ்சம் விட்டுருந்தா ஒழுங்கி இருக்குப்பா. தண்ணி குடித்தியா நேரம் எடுக்கும் போது இளவரசின்னு பார்த்தேன், கடைசியில மாநகராட்சி ஏமா பெரிய மகாராணி நீங்க தேஞ்சாக்கலாமா? என்ன கூட்டி கூட்டி தேஞ்சு நான் நினைக்கிறேன். வேலை பார்க்க என் கையோட நிக்கிறேன், நான் வேலை ஆக்க முடியுமா? நான் வேலை காரியாப்ப தெரியாத சொல்லி கொடுக்குறானே. சொல்லி கொடுக்காமா? அடிக்காதீங்க, கொப்பளம் குண்டி அடிச்சா பிடிக்காது எனக்கு. உங்களுக்கு தான் பிடிக்காது. நல்லா கூட்டம் எதுல வந்துட்டு நீ கூட்டி கிழிச்ச நீ வேலை தொகைச்சு கூட சொல்லு. இந்த மாதிரி கூட்ட முடியுமா? தெருவே கூட்டி உட்காந்துக்கிட்டு கூட்டு தொகைச்சு கூட அரசாங்கத்தை வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு காசு நான் வேலை ஆக்குறேன். வேற வழி இல்லை ஞானம். எங்கிட்ட இடி விழுந்து சாகுறாங்க. இவங்க மண்டையில இடி விழுந்து தொலை மாட்டேங்குது. அப்பா வர வரைக்கும் வேற வழி இல்லை ஞானம். கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த வேலையை பாரு. அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஐயே கருமம் அது கக்கூஸ் கூட்டு நடக்குமா? சொல்லி தொலைக்க கூட்டணுமா பெருக்கணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கே. வேற வழி செஞ்சுதே ஆகணும். நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாய் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அது சொல்ல தெரியவில்லை. சொந்தம் எதுவும் இல்லை, அது சொல்ல தெரியவில்லை.
மாதாவே இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கே, இது ரெண்டுக்கும் கால்ரா பேதி வந்து அப்படியே நாசமா போய் தொலையக்கூடாது. பச்சை பிள்ளையை பாடாப்படுத்துறாங்க, வேற வழி இல்லை. நம்மளாவது இதை கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் அந்த மூதேவிய தலையில கொண்டே போட்டுறேன். பாடணுமா? சிந்து பாட்டு பாடுறாங்க. அந்த பிள்ளை வருத்தப்பட்டு பாடுறதே என்னால தாங்க முடியல. இதுல எனக்கு வேற பாட்டா? சத்தியத்தின் சோதனைக்கு இன்னைக்கு அம்மா இங்க வாங்குறேன், இங்க வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க யார கூட்டத்தனி யார கூட்டிட்டு உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை. பிள்ளை கிடைக்கிறதா தானே? நான் இங்க இருந்து பாக்குறேன், இவன் தான் கூப்பிட்டாங்க. தங்கச்சி உட்கார வச்சு வேலை செய்யறான். அவளை பாசமா உங்களுக்கு இல்லாத பாசமா? உங்களுக்கு இல்லாத பாசமா? அம்மா என்ன செஞ்சாலும் சரி, அம்மா நான் ஒரு பிள்ளை பெத்தாகணும். ஊர்க்காரவளன்னு சொல்றாங்க. என்னன்னு பிள்ளை பெக்கல அவளை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேவலப்படுறாங்க. ஆமா, உங்களுக்கு வயசா போச்சு, பெத்துக்கலாம். மனசு கேட்கலையா உங்களுக்கு? வேற மனசு கேட்கல. என்ன பண்றதுமா? சக்காலத்தி மாவாத அப்படி ஆடம்பரம் பண்ணிக்கிருக்காளே. ஆமா, அவளை நான் ஒரு வழி பண்ண மாட்டேன். நீங்க மகாராஜா வர்றதுக்குள்ள அவளை பார்த்து கடி. அடுத்த வேலை என்னன்னு கேட்கறாங்க பாருங்கம்மா. அடுத்த வேலை என்ன கேட்டாளா? புள்ள உனக்கு என்ன வேணும்? தண்ணி குடிக்கவா? தண்ணி எல்லாம் குடிக்கவா?